எங்க அம்மா மூட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நாளைக்கு நம்ம தேருக்கு வர போனோம். அப்புறம் கையில கலர்ஸ் ஆயிடுச்சு. குட் மார்னிங் லெஜெண்ட்ஸ். த டிரான்ஸ்ஃபார்மேஷன் டேஸ், த ரிகவரி ஆக வேண்டியது. சாரி, இந்த வலி வர்றதுனால கேன் ஸ்லீப் வெரி வெல். ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கு எனக்கு இங்க வீட்டுக்குள்ள இருக்குது இது பண்றது. நாளைக்கு பழைய வீட்டு கிட்ட வந்துட்டு தேர் இருக்கு. அதுக்கு போக முடியுமா முடியாதான்னு தெரியல. ஐ கேனாட் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறதுக்கோசரம் எனக்கு தெரியல. ஐ பிளான் சம்திங். என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஓகே, லெட் அஸ் மேக் அவர் ட்ரிங்க் வித் chia seeds, have it and get fresh. குளிச்சுட்டு ரெடி ஆகும். அப்படியே இதெல்லாம் எடுக்கணும். என்னமோ தெரியல, ஐம் கோயிங் இன்சைட் சம் டிப்ரெஷன் மூட்ஸ் குள்ள போயிட்டு இருக்கேன். எனக்கே ஃபீல் ஆகுது. ஓகே, யூஆர் டூயிங் சம்திங் ராங், அன்வான்டட் தாட்ஸ், தட் இஸ் ஏதோ பண்ணின்னு இருக்கேன். ஒர்க் ஆன் தெரியல என்ன பண்ண போறேன்ட்டு. இட்ஸ் கிவிங் மீ சம் பேட் தாட்ஸ், பேட் திங்ஸ், எவ்ரிதிங். ஓகே, லெட் வாட் எவர் ஹேப்பன்ட். நம்ம வந்துட்டு நம்ம ரிகவரி ஆயா வரோம். எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காமிக்கிறோம். லெட் எனிபடி ஃபீல் எனிதிங். ஐ நோ வாட் ஃபக்கிங் ஐம் கோயிங் த்ரூ, so that I'm not going to take care of anything. So this is a life stages. மாத்த முடியாமல இல்ல. We'll do it. என் கூட என் லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. We'll do it. We'll do something. லெஜெண்ட்ஸ் ரெடி ஆயிட்டோம். நம்ம இதுக்கு மேல we need to go. இதுக்கு மேல நம்ம எதை பண்ற மாதிரி இல்ல. ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு டாக்டர் கிட்ட எங்கேயோ போல. to some budget problems. எங்கேயோ நம்ம போல இன்னைக்கு. மம்மி வந்தவங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னதால இட்லி வேணும். இட்லியை வச்சே 2 நாளா ஓட்டுறாங்க. நேத்து வேற இட்லியில தான் போச்சு. என் டயட் எல்லாம் வேற இட்லிலேயே போகுது. இட்லிக்கு கம்மி கேலரி தான். ஒரு இட்லி அரௌண்ட் 60 calories to 70 calories சொல்லிட்டு நீ 4 இட்லி சாப்பிட்டு சலண்டா ஏறின்றான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி வாங்க, நம்ம போய் அந்த இட்லியை தான் சாப்பிடணும். சாப்பிடாம சுத்தின்னு இருந்தா அது வேற கேஸ் ஃபார்ம் ஆயிட்டு ப்ராப்ளம் வரும். சேம் அங்க இருந்தே தான் வாங்கி வந்திருப்பாங்க. வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. சாகருக்கு தான் போயிருப்பாங்க. சாம்பார் மட்டும் சூடு பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, நான் இந்த இட்லியை நாக் அவுட் பண்ணிட்டு ஆக்சுவலா வெளியே எங்கன்னா போருக்கும் முடியாத சுச்சுவேஷன், போக கூடாது. என்ன பண்ணாலும் இப்பதான் நம்ம ரிகவரி ஸ்டேஜ்ல இருந்து நம்ம இப்பதான் நாளைக்கு தான் ஒரு வாரமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். அவ்வளவு ஜெல்தி ஃபக்கிங் டிப்ரெஷன் எல்லாம் பேசுறது இது பண்ணி அவ்வளவு ஜெல்தி ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மா மூட்டு பேசுறவங்க பேசின்னு போட்டோம். என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் உடம்ப ரெடி பண்ணாதான் அவனால வேற எல்லாம் பண்ண முடியும்னு இருக்காங்க. அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா போன தடவை 2 months ரெஸ்ட் எடுத்து அப்படியே மூவ் ஆயிருந்த காரணமா தான். இல்ல, நீ ரெஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் உடம்ப ரெடி பண்ணு. 1 year you're not going to do anything else. First you need to recover. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலைஸ் ஆகணும். எப்படியோ ஒன்னும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேற இருக்கு. நம்ம எஸ்டிஆர் மாதிரி ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். சரி, நாளைக்கு நம்ம தேருக்கு வர போனோம். என்ன பண்ண போறேன்னு தெரியல. அதுக்கு வர ஆக்சுவலா இன்னைக்கு எங்க பழைய ஏரியா கிட்ட கோயில் தான் நல்லா இருந்திருக்கும். எல்லாம் அந்த தேருக்கெல்லாம் ரெடி பண்றதுல இருந்து எல்லாத்தையும் நம்ம ஷூட் பண்ணிருக்கோம். எல்லாரு கூடயும் நம்ம பாய்ஸ் இருந்திருப்பாங்க. நிறைய பேரு எல்லாரு கூடயும் நல்லா இது பண்ணி போக முடியல சுச்சுவேஷன்ல இல்ல. வில் டூ சம்திங். எல்லாம் ஒரு குட் வைப்ஸ். எனக்கு எப்பவுமே ஒரு குட் வைப்ஸ்ல இருக்கணும். we need to have a good vibe. we need to be a good vibe பண்ணிட்டு இருக்கணும். அந்த குட் வைப்ஸ் தான் நம்ம வந்துட்டு இது பண்ணும். எனக்கு தெரிஞ்ச மட்டும் I have done good things, but somewhere something has been happened in my life. Something has happened இல்ல, something is happening in my life. I don't know. அப்புறம் கையில கலர்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா, அது கலர் தெரப்பி. நான் சொல்ல மறந்துட்டேன். குளிக்கும் போதுதான் கவனிச்சு நான் சொல்லியேன்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இட் இஸ் அ கலர் தெரப்பி கூட சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. சேம் அந்த அக்யூபஞ்சர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, எனக்கு டாக்டர் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட், அவங்களே வந்துட்டு அந்த கலர் தெரப்பியோ சொல்றாங்க. they have told me some breathing exercises from normal exercises அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். பட் இந்த பெயினோட ஸ்டார்ட் பண்றது ரிஸ்க்னு சொல்லிட்டு நான் சைலண்டா இருக்கிறேன். பட் டென் டு டூ சம்திங் தான் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி திங்கிங் அபவுட் இட். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுறதுக்கு காரணமே நான் வீட்டுக்குள்ள உட்காந்து இருக்கிறது தான் தோணுது. வீட்டை விட்டு வெளியே போனாதான் நார்மலைஸ்டா ஃபீல் ஃபீல் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. போக முடியாது, இங்கேயும் யாருமே இல்லை. என்ன பண்ணுவேன்னு புரியல. வண்டியே ஓட்டக்கூடாது. ஒரு ஐடியா, அதில் எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க. அதனால பெட்ரோல் இருந்திருக்காது. ஆல்ரெடி பெட்ரோல் ஷார்டேஜ்ல வேற சுத்தின்னு இருக்கேன் ஊரு. அதனால மெதுவா வண்டி எடுத்துன்னு போயிட்டு பெட்ரோல் போட்டுன்னு வருவோம். ஓகேவா, வந்துட்டு நம்ம அப்புறமா இது பண்ணுவோம். நான் தான் வண்டி நான் ஆல்ரெடி ரொம்ப மெதுவாக ஓட்டணுன்ற ஐ கேனாட் கேட்ச் வீடியோ. ஆல்ரெடி வலிக்கிறான். ஓகே, மறுபடியும் ஆரம்பிச்சேன் இந்த பெயின். நான் முடிச்சுக்கேன்னு பெட்ரோல் போட்டேன். அது கம்பேக். சப்பாத்தியும் பன்னீர் மசாலா செஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ டவுன்லோட் பண்றதுக்கு அவ்வளவோ பண்ணிட்டு சப்பாத்தி ஏதோ அது ஃபோன் நம்பர் போல அது பன்னீர் கிரேவியும் பண்ணியிருக்காங்க. சப்பாத்தி செல்ஃபி கேமரால இருந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கோசரம் உங்களுக்கு அப்படி தெரியும். அதாவது சப்பாத்தியும்
கிரேவியா பண்ணிருக்காங்க. வேற ஒரு 2 சப்பாத்தி ஜாஸ்தி எல்லாம் இல்ல. ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி. ஏன்னா இவங்க கிரேவில என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பன்னீரும் ஸ்வீட் கார்னும் நெய்யும் எண்ணெயே கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணுனா என்ன எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அதனால we are going to take everything little. That's all. டேப்லெட் போட்டு நான் போய் படுக்க போறேன். தெரியல, திரும்பி எனக்கு இந்த நெக் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. I was good. திரும்பி இன்னைக்கு காலையில இருந்து இந்த நெக் பெயின் தெரியல என்னனால. இந்த ஒரு மாதிரி அப்படியே வெறுப்போட உச்சத்துக்கு போது எனக்கு இந்த வலி வந்துச்சுனாலே. சரி, நத்திங் கேன் பி டன். பொறுமையா இருந்தாலும் வலி எதுவும் பண்ற மாதிரி இல்லை. போன வாட்டி எமோஷன் பட்டு தான் இந்த அளவுக்கு பண்ணி வச்சுங்கிறேன். ஓகே, எப்போதும் லெஜெண்டா இருங்க. அது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணின்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே எனக்கு சப்ஸ்கிரைப் அப்படியே அங்க இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் அங்க பண்ணின்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம வந்துட்டு ரிகவரி ஆயே ஆகிறோம். எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுறோம். எஸ்டிஆர் ஃபேன்ஸ் நம்ம எஸ்டிஆர் மாதிரி பண்றோம். எஸ்டிஆர் போய் ஆகிறோம். முடியுமானா முடியும், முடிச்சு காட்டுறோம். அப்படியே நம்ம எல்லாருமே லெஜெண்ட்ஸ், ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட். ஓகேவா? பட்டா